நான் நீ ஜெயிக்கணுங்கிறதுனால உலகத்தோட போராடலாம், ஆனா நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்குடைய போராடுறதுக்கான ஒரே வேலை டீச்சர் வேலை தான். என் குழந்தைகளை நான் ஒன்று சொல்லுகிறேன், 16, 17 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், 15, 14 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்பொழுதே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஒரு சிறிய தவறு, அதை நீங்கள் உணரவில்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்பதற்காகத்தான் அந்த தாயின் கதையை சொல்லுகிறேன். உனக்கு மனசுக்கு வெளிச்சம் வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். மிஸ்ஸஸ் ராம் பேர் என்ன? வெரி குட். அவங்க செஞ்ச தப்பு என்ன? பெரிய ஒரு தப்பு செஞ்சு அவங்க சிக்கிக்கிட்டாங்களே. கோட்டை சூப்பரு. கோட்டை ஒரு பெண் தானே அவ. எத்தனை 1000 வருஷமா இந்த குற்றச்சாட்டு அவ மேல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கோட்டை தாண்டா, கோட்டை தாண்டா, கோட்டை தாண்டா. அவ செஞ்ச தப்பு கோட்டை தாண்டதா? ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் ஒண்ணு வந்திருக்கு. ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவ கோட்டை தாண்டின உடனே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவ வாழ்க்கையே நாசமா போச்சு. கடைசி வரைக்கும் அவன் தன் கணவனோட சேரவே இல்லை. மண் பிளந்து உள்ள போய் செத்து போனான். அவ செஞ்ச பெரிய தப்பு கோட்டை தாண்டது. கோட்டை தாண்டது நீங்கல்ல, உண்மையா அவ செஞ்ச பெரிய தப்பு என்ன? உன் கண்ணில் உள்ள ஒரு மெஷின் இருக்குப்பா. உனக்கு இந்த கையில இந்த போன் வச்சிருக்கிற பிள்ளைங்களால அந்த மெஷினை பயன்படுத்தவே முடியல. கேமரான்னு பேர் இதுக்கு உள்ள இருக்கு. அது ஆனே ஆகிறது இல்லை. சுயமா எதையும் யோசிக்கிறது இல்லை. இமேஜினேஷன் இஸ் மோர் than நாலேஜ். ஐன்ஸ்டீன். இமேஜின் பண்ண, ஒரு காட்சிப்படுத்த. ஒரு பொன்மாலை பொழுது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் உட்கார்ந்துருக்காங்க. வெரி கரிஸ்மேட்டிக் கப்பல். பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ரெண்டு பேரும். 10 அடிக்கு பின்னால லக்ஷ்மணன் நிக்கிறான். இதுதான் காட்சி. வந்துருச்சா? காட்சி வந்துருச்சா? ஆர் யூ வித் மீ? திடீர்னு ஒரு மான் வருது முன்னால. அழகா இருக்கு அந்த மான். கோல்டா இருக்கு. கொம்பெல்லாம் வைடூரியமா இருக்கு. அதை பார்த்த உடனே ஆசைப்பட்டா சீத்தை. ஹை, கோல்டன் டீர் பார்த்து ஆசைப்பட. உடனே ராம, மிஸ்டர் ராம், ஐ வாண்ட் தி டீர் அப்படின்ட்டா. அவர் இருக்கிறாரு பக்கத்துல. அவரு என்ன செய்யறது? அழகான மனைவி கேட்கிறா. உடனே எந்திரிச்சா. உடனே லக்ஷ்மணன் வந்தான். குழந்தைகளை, நான் சொல்லுவது ராமாயணத்தில் நடந்தது. உன் வாழ்க்கையிலும் நடக்கலாம். இது இப்படியே நடக்காது, வேற விதமா நடக்கும். எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுங்கிறதுனால சொல்றேன். எவ்ரிதிங் இஸ் அப்ளைடு தானே குழந்தைகளே. மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோமா, பிசிக்ஸ் படிக்கிற, எவ்ரிதிங் இஸ் அப்ளைடு. கெமிஸ்ட்ரி படிக்கிறோமா, அப்ளை பண்ண தெரியலன்னா நீ கெமிஸ்ட்ரி படிச்சு பிரயோஜனம் இல்லை, பிசிக்ஸ் படிச்சு பிரயோஜனம் இல்லை. ஓடுற பஸ்ல இருந்து இறங்கணும்னா பஸ் ஓடுற மாதிரியே தான் ஓடணும். பின்னால நின்று போனா கீழே விழுந்துருவேன்னு தெரியலன்னா நீ பிசிக்ஸ் படிச்சு அர்த்தமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் லைஃப். லக்ஷ்மண ஓடி வந்து சொன்னா, அண்ணி அது பொய்மான். அவ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு, மானுக்கு முதல்ல தங்க நிறம் இருக்கும், வைடூரியெல்லாம் அதுக்கு இருக்கும்னு நம்பினது. செகண்ட், அது பொய்மான்னு சொன்னதுக்கு அப்புறமா, ஹை இது பொய்மானா, முன்னாலேயே இருக்குது பொய்மானா, சொல்ற பேச்சு கேட்காதது. ரெண்டாவது தப்பு. நல்லா தெரிஞ்சுக்க குழந்தைகளை, நாம இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த இறைவனின் குரல் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து சேரும். எனக்கு தெரியல, இறைவன் ஒருவேளை உங்களை நேசித்திருக்கலாம். அதனால் என்னை 12 மணி நேரம் நான் டிராவல் பண்ணிட்டு வரேன், உங்ககிட்ட இதை சொல்றேன். இறைவன் அருள் அப்படித்தான் கிடைக்கும். மெசேஜ் ஒன்று வரும். ஏ பியூட்டிஃபுல், ஐ saw you in the bus stand. நீ ரொம்ப அழகா இருக்க. நேற்று இரவெல்லாம் நான் தூங்கலை. அப்படி ஒரு மெசேஜ் வரும். நீ அதை உன் ஃப்ரெண்டுக்கு காட்டுவ. பாரு, ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு. அவன் ஃப்ரெண்டு சொல்வா, ஏய் அது வேணாண்டி, டிலீட் பண்ணு, பதில் சொல்லாத, டிலீட். இது இறைவன் குரல், இது தேவதையின் குரல். இது இறைவன் உன்னை நேசிக்கிறான் என்பதற்காக உன்னுடைய பக்கத்துல ஒரு குழந்தை உன்னுடைய ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்றா, ஏய் டிலீட் பண்ணுடி. போ சாத்தான். இறைவன் உன்னை குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு குழந்தைகளே, இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் எது சொன்னாலும் விளங்காது. நான் சொல்வதுதான் சரி என்று சொல்வாய். இறைவன் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலிகளை, உன் ஆசிரியர்கள், எனக்கு ஆகாத டீச்சர் தாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர், ஆகாத டீச்சர் தான். நான் பேசும்போது என்ன கையை காட்டி சுல்தான் எழுந்திருச்சு நில்லு. நான் ஏன் பேசுற? கிளாஸ்ல கூட பேசிட்டே இருப்பேன். நான் +1 வரைக்கும் பேசினேன். +1 என் டீச்சர் சொன்னாங்க, ஏன் பேசுற? வெரி ராங், பேசாத அப்படின்னாங்க. நான் மனசுல சொல்றேன், பேசுறதுக்கு பிறந்தவனா, என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க?
டீச்சர் சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்கார். அங்க பேசுறத நிறுத்தினதோ இங்க பேசிட்டு இருக்கேன். இதான் இறை அருள். வார்த்தைகள் யார் மூலமாகவும் வரும் என் குழந்தைகளே. அதை வாரி எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தபடி இதை பேசிக் கொண்டிருக்கேன். அவன் வந்து சொல்றான், அண்ணி இது பொய்மான். ஏய், முன்னாலே இருக்கு பொய்மான். அவ சொல்றா, சரி நிஜமான் தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணனை உன்னை விட்டு விலக்காதங்கிறான். அண்ணன் பாதுகாப்பா உன் கூட இருக்கட்டும் அண்ணி, நான் போறேன். கம்பராமாயணத்தை படிக்கிறேன் நான். கம்பராமாயணத்தில் அந்த சொல் இருக்கு, நாயக நீயே பற்றி நல்குமேயால். ராமனை நீதான் போய் இதை பிடிக்கணும். எனக்கு கொழுந்த பிடிக்கிறதெல்லாம் மான் வேணாம், புருஷன் நீ போய் பிடிச்சிட்டோம் சொல்றாங்க. அவ செஞ்ச மூணாவது தப்பு. அவன் போறான், போகும்போது அவன் அரக்கன், அந்த மான் வடிவத்தில் வந்தவன் அரக்கன். அவன் அம்பு போடுறான், இறக்குறவன் லக்ஷ்மணா சீதான்னு சொல்லிட்டு செத்துட்டான். ராமன் வாய்ஸ்ல ட்ராப். உடனே சீதா சொல்றா, ஐயோ ராமனுக்கு அங்க ஆபத்து, லக்ஷ்மணா போய் காப்பாத்துன்னு. உன்னை விட்டு போக மாட்டேன் நீ, நான் போனா உன்னை யாராவது வந்து ஏதாவது துன்பம் கொடுத்துருவாங்க, நான் போக மாட்டேன். நீங்க நின்னுட்டுன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், மரியாதை போய் உன் அண்ணனை காப்பாத்து. அவ செஞ்ச 4வது தப்பு. 4 தப்பு பண்ணிட்டான். முதல்ல போகும்போது, இது அனந்த ராமாயணத்துல இருக்கு, போகும்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணா, அண்ணி நான் வர வரைக்கும் நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன். ஆனா அண்ணன் வந்து அங்க செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ராஜாராமன், அவன் கோதண்டராமன். உனக்கு ஜானகி ராமனைத்தான் உனக்கு தெரியும், அவன் எவ்வளவு பெரிய வீரன்னு எனக்கு தெரியும். அண்ணி நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு கோடு போடுறேன், நீ இந்த கோட்டை மட்டும் தாண்டிடாத, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். உங்க அம்மா அப்பா வந்து உனக்கு கோடு போட்டு போயிருக்காங்க, வீட்டை விட்டு அனுப்பும் போது கோடு போட்டு தான் அனுப்புறாங்க. டீச்சர்கள் உனக்கு கோடு போடுறாங்க. இந்த டீச்சர்களுக்கு இவர்கள் கோடு போடுறாங்க, இவர்களுக்கு இவர்கள் மேலானவர்கள் கோடு போடுறாங்க. எல்லாரும் தான் கோடு போடுறாங்க, எல்லார்கிட்டயும் தான் கோடு இருக்கு. சீதைக்கும் ஒரு கோடு விழுந்தது முன்னால, பிள்ளைய இரு தாண்டாதன்னு. ராவணன் வந்தான். எப்படி வந்தான்? எந்த விஷயத்துல வந்தான்? எந்த வேஷத்துல வந்தான் ராவணன்? முனிவ. பொம்பளைங்க சீக்கிரமா ஏமாறுற வேஷம் அது. டக்குன்னு ஏமாந்துரும், அந்த உருவத்தை பத்தல ஏமாந்துரும். சாமி அந்த வேஷத்துல வந்தான். பிக்ஷான் தேகினா வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரதற்கேற்ப நயம்பட உரைத்தனா சங்கரன் கொடுத்த வாழ் மௌலி 10. அப்படி வரல. பிக்ஷான் தே, பிச்சை போடுறதுக்கு வா, கோட்டை தாண்டி வந்தாதான் உன்னை தூக்க முடியும் என்னால, வா. அவ சொன்ன, உள்ள வாங்க சாமி, கோடு இருக்கு. என்ன கோடு இருக்கு உள்ள? நான் சன்னியாசத்துல இருக்கிறேன், நான் எப்படி கிரகஸ்தத்துக்குள்ள வர முடியும்? நீ கிரகஸ்தத்துல இருக்கிற, வெளில வந்து சோறு போட இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படிங்கிறான். ஐயோ போகாதீங்க சாமி, இதோ வந்துட்டேன்னு அப்படி தாண்டனா, இந்த கோட்டை அப்படி தாண்டனா, அவ்வளவுதான். பல்லாயிரம் ஆண்டு கணக்காக அந்த கோட்டை தாண்டா, அதுக்கு முன்னால மான கேட்டாலே அது யாரும் சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் மான் பொய்ன்னு சொன்னானே, அதை நம்பல, அதை சொல்றது இல்லை. நான் போய் கூட்டு வர அண்ணனை அனுப்பாத, அதை அவ பேச்ச கேட்கல, அதை சொல்றது இல்லை. அது ராமன் குரல் இல்லை, அண்ணி நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா அவ அதை கேட்கல, அதை சொல்ற. கோட்டை. அவனு சொல்லட்டுமா, சீதை எப்போ அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியுமா? என் கணவனும் என் கொழுந்தனும் வரும் வரைக்கும் நான் இந்த குகையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று அவள் தனக்குத்தானே கோடு போட்டுக் கொண்டிருந்தால் அவள் அதை தாண்டி இருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருவர் போட்டார்கள், அதனால் தாண்டினாள். குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கைக்கான கோட்டை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, நான் உங்களுக்கு அதை கடத்திட்டு போறேன். என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம் குழந்தைகளே, எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ட்ரி. குர்ஆன் சொல்லுகிறது, இறை அருளால் எக்ஸிட் ரொம்ப சிறப்பா இருக்கணும். இந்த ஸ்கூலுக்குள்ள எப்படியோ நீங்க வந்துட்டீங்க, ஆனால் முழுமையான மரியாதையோட இந்த இன்ஸ்டிடியூஷனை விட்டு வெளியில போங்க. முழுமையான மரியாதையோட வெளியில போங்க. அட்டைன் பண்ணிட்டு வெளியில போங்க. பெரிய விஷயத்தை அட்டைன் பண்ணிட்டு வெளியில போங்க. எக்ஸிட் அது ரொம்ப முக்கியம். எந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் அதனுடைய கான்சிக்வென்சஸ், அதனுடைய ரிசல்ட், அதை நினைச்சுக்கிட்டு நீ அப்படி போ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான் வாழ்க்கை. பருந்து இருக்குல்ல, பருந்து
அந்த பருந்து மழையில நனையாதான். பருந்து மழையில நனைகிறது இல்ல. ஏன் தெரியுமா? மழை அப்படிங்கிறதோ அந்த மேகம் அப்படிங்கிறதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஏன் தீமைன்னு வச்சுக்கோ, ஏன் சும்மா ஒரு வார்த்தைக்கு, அந்த பருந்து ஏன் நனைகிறது இல்லை தெரியுமா? எந்த பருந்தும் மழை மேகத்திற்கு கீழே பறப்பதே இல்லை, அதுக்கு மேலதான் அது பறக்கும். எந்த விஷயத்திற்கு நீ அபோவா போயிட்டேன்னு வச்சுக்கோ, அது உன் காலடிக்கு கீழே வந்துடும். யூ ஸ்டே அபவ். உன்னை வசீகரிக்கக்கூடிய, உன்னை தவறான வழியில் ஈடுபடுத்துகின்ற எந்த விஷயத்திற்கு நோ சொல்லு. இந்த விஷயத்துல சொல்லி பாரு, இந்த வைராக்கியத்தை மட்டும் விட்டுடாத. பல நேரங்கள்ல எனக்கு வர கோபத்தை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நான் அழவே மாட்டேங்க. உப்பு தண்ணி உடம்புல இருந்து வெளியேறணும்னு துடிச்சதுனால எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இங்கிருந்து தண்ணியை வழிய விடுறதே இல்லை, இங்கிருந்து தான் வழிய விடுறது. உழைச்சு பார். யாரெல்லாம் உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காட்டுவது ஒன்றே வழி. வேறு எந்த வழியிலும் நீங்கள் அவர்களை ஜெயிக்க முடியாது. இந்த கையில ஒரு கொல்லி கட்டி வச்சுக்கிட்டே சுத்துறல்ல, அதுக்கு பேர் செல்போன். எல்லார் கையிலயும் இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், குழந்தைகள் தான் அதை தப்பா பயன்படுத்துறாங்களா சார்? பெரியவங்க எல்லாம் தப்பா பயன்படுத்தலையா? 15க்கு தான் தெரியலையா நான் அதை பயன்படுத்துறதுக்கு? ஏன் 30க்கு தெரியுதா? 35க்கு, 40க்கு, 45க்கு, 50, 55, 60க்கு, 65, 70க்கு யாருக்கும் ஒழுங்கா பயன்படுத்த தெரியல. அதை ஒருத்தர் 60 வயசுல கேவலமா நடந்துகிட்டார். அவர்கிட்ட போய், என்னையா இந்த வயசுல இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்கன்னா, இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. பெரியவங்களுக்கே எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. குழந்தைகளே, உங்களுக்கு சொல்லித் தரலாம், இவர்களுக்கெல்லாம் சொல்லித்தர முடியாது. உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த ஈவில் ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கு. உன்னுடைய டைம், உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட பிறழ்ச்சி செய்வதற்கான விஷயங்கள் வருகின்ற பொழுது அதற்கு மேலே ஏறி நின்று அதற்கு நோ சொல். நான் சொல்லுகிறேன், நீ சொல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆபத்து உங்களுக்கு வரும், ஃபெயில் ஒன்னு ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா டப்புன்னு ஃபெயில் ஆக முடியாது குழந்தைகளை. பல்வேறு ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப் எல்லாம் ஒழுங்கா கவனிக்கலன்னா தான் ஃபெயில் ஆவீங்க. அந்த ஸ்டெப்ஸ் சரியா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். சீத்தை ஏன் கோட்டை தாண்டனா? சீத்தை ஏன் தாண்டனா தெரியுமா? லக்ஷ்மணன் போட்டான், அதனால தான் தாண்டினான். ராமன் போட்டிருந்தா பசின்னு ஒருத்தன் வரான், தாண்டிதான் இருப்பான். தாய் இல்லையா, தாண்டிதான் இருப்பான். எப்ப அவ தாண்டாம இருந்திருப்பா? ஒரு பெண்ணா நான் யோசிச்சு பாக்குறேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, ராத் 6 மணிக்கு மேல பால்கனி பக்கம் நின்று எட்டி பார்க்காதம்பாங்க என்ன சின்ன வயசுல. ஏன்னு கேட்பேன் சார் நான். எங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியல போல இருக்கு அந்த வயசுல, எனக்கு புரியுற மாதிரி. 6 மணிக்கு மேல ரோட்டை வேடிக்கை பார்த்தா பொறு வரும், முகம் கெட்டு போவோம்பா. நான் அப்ப திருப்பி கேட்பேன் அவங்க கிட்ட, ஏன் கூர்காவுக்கு வர்றதில்ல? அவன் அங்கதானே நிக்கிறான், வாசல்ல தானே நிக்கிறான். அது இல்ல பதில். ஏதோ ஒரு ஒழுக்கத்துக்காக அம்மா சொல்றாங்க, ஏதோ ஒரு சொல்லு இருக்கு அதுக்குள்ளாக. இந்த நேரம் தவிர்த்து வெளியில் இருக்காது, இந்த நேரம் தவிர்த்து ஒன்றை தாண்டாது, இந்த விஷயத்தை பார்த்து இதை செய்யாது என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால் டோன்ட் என்கின்ற சொல்லுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அது அடுத்தவங்க சொன்னா நம்ம கேட்கறதே இல்லை. குழந்தைகளை, நீ என்ன சொல்றது? நீ என்ன சொல்றது? இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? யாரோ ஒருத்தர் புல்லாங்குழலாக இருப்பீங்கல்ல, யார் அது? அதனால் நான் இந்த கருத்தை சொல்லிவிட்டு போறேன். உங்களுக்கு உள்ள ஒரு இக்னைட், ஒரு விஷயத்தை இக்னைட் பண்ணிட்டு போறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த நெருப்பு இருக்கு. இக்னைட் பண்றதுக்கு தான் ஒருத்தர் இல்லை. அதை ட்ரிகர் பண்ணிவிட்டோம்னா அது கொழுந்து விட்டு எரியும். இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நீ எழுதி வைத்துக்கொள். இந்த விநாயகர் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். யானை நம்ம கிட்ட பிச்சை கேட்குங்க, கையை நீட்டி நீட்டி பிச்சை கேட்கும். ஆனா இதுவும் யானை தான், இதுகிட்ட நாம பிச்சை கேட்போம். அப்படித்தானே? நாம கேட்கிறோம்ல, அது நமக்கு கொடுக்குது இல்ல. வெளியில இருக்கிற யானை நம்ம கிட்ட பிச்சை வாங்குது. ஒரே காரணம் தான், யானைன்னா மதம் பிடிக்கும். மதம் பிடிச்சா அது உலகத்தை அழிச்சிரும். அந்த மதத்தை அடக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அதுக்கு பேர் அங்கூசம். பிச்சை எடுக்கிற யானை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. இந்த யானை தன் கையிலேயே வைத்திருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருப்பானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு கடவுளாக உயர்வான் என்று விநாயக தத்துவம் நமக்கு சொல்லி நிற்கிறது. உங்கள் பலவீனத்தை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள், யாரும் எனக்கு சொல்ல தேவை கிடையாது.
தான் என்னுடைய பர்ஸை திறந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுல பணம். என்னுடைய போன் வந்து 256 GB. என்னுடைய பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் மை ஓன் டெரிட்டரி. ஆனால் நான் பல விஷயங்களுக்கு நோ சொல்கிறேன், இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாய்ப்புகள் உன்னை எப்படி தேடி வரும் என்றால், பலவீனங்களுக்கு நீ பலியாகாமல் பலங்களை பெருக்கிக் கொண்டே போனால் மட்டும்தான் வெற்றி. பலவீனங்களுக்கு பலியாகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உன்னை தோற்கடிக்கிறது. பலங்களை கூட்டிக் கொண்டே பலவீனங்களை வெட்டி கொண்டே போகின்ற பொழுது வாழ்க்கை உனக்கு வெற்றியை தருகிறது. சிரிக்கிற, அழுற, வெளியில இந்த வருது, உள்ளிருந்து தான் வெளிப்படுற. நீ முடிவு செய், நீ யாராக வரணும்னு. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உனக்கு இந்த தாய் சொல்லி தருகிறேன். உன் டைரி குறிப்பில் எழுதி வைத்துக்கொள். The only person under the sky will help you is you. இவங்க யாருமே உன்னை காப்பாற்ற முடியாது. நீ மட்டும் தான் உன்னை காப்பாற்ற முடியும். நீ மட்டும் தான் உன்னிலிருந்து எழுந்து நிற்க முடியும். ஓஷோ சொல்கிறான், nobody is inferior, nobody is superior, nobody is equal either. People are incomparable. You are you and I am I என்று சொல்கிறார் ஓஷோ. நீ நீயாக இருக்கிறாய், நான் நானாக இருக்கிறேன். இல்ல சுப்பீரியர் இல்லை, இதுல இன்பீரியர் யாரும் கிடையாது. we are all unique. ஆனால் ஒன்று சொல்கிறேன் என் குழந்தைகளே, நமக்கு என்று விதிக்கப்பட்ட ஒரு உயரம் இருக்கிறது. அந்த உயரத்தை எட்டாம செத்துறாதீங்க. அந்த உயரத்தை எட்டிட்டு போங்க. ஒரு முறைதான் வாய்ப்பு வாழ்க்கைங்கிறது. there is only one time opportunity. அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலோ என்னிடத்திலோ இல்லாத அற்புதமான ஒரு விஷயம் உன் கையில் இருக்கிறது, இளமை. இந்த இளமையை பயன்படுத்து. ஒருவன் சொல்கிறான், என்னுடைய அத்தனை சொத்தையும், உலக பணக்காரன் சொல்கிறான், என் அத்தனை சொத்தையும் தன்னுடைய டிரைவர் கிட்ட சொல்றான், என் அத்தனை சொத்தையும் நான் உனக்கு தருகிறேன், உன்னிடத்தில் இருக்கும் இளமையை மட்டும் நீ எனக்கு தர முடியுமா? நான் இப்படி மறுபடியும் கோடி மடங்கு சம்பாதித்துக் கொள்வேனே என்று சொல்கிறான். டைம். You have time, my dear children. Utilize that time. இதோ மார்ச் மாதம் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. +2 முடிச்சிட்டேன்னு வச்சுக்க. இந்த ஸ்கூல்ல you no more you're a student. You are alma mater. உள்ளுக்குள்ள அப்படிதான் நுழைய முடியும். Now you have all the power. You have your chair. You have your books. You have your examination room. You have your question paper. You have your register number. Just make use of it. Just put your signature up. எங்க அம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெரிய வார்த்தைகளை நம்பு. சொன்னாங்கல்ல, இந்த நாள் உனக்கு வந்து மறக்க முடியாத நாளாக உனக்கு இன்றைக்கு இருக்க போகுதுன்னு என் தாய் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் உனக்கு கடத்திட்டு போறேன். நல்லா மேக்கப் பண்ணிக்கிறோம்ல, ஒரு போட்டோன உடனே செல்ஃபின்னு உடனே எவ்வளவு அழகா மூஞ்சி வச்சுக்கிறோம். ப்ரொஃபைல் எல்லாம் என்ன அழகா வச்சுக்கிறோம் மூஞ்சிய. அம்மா சொன்னாங்க, மேக்கப் போட்டியா சுல்தானா? போட்டேம்மா. மை லிப்ஸ்டிக்லாம் வச்சு. ஷூட்டிங்கா இன்னைக்கு? ஆமாம்மா. ப்ரோக்ராமா? ஆமாம். சரி, கேமரா முன்னால அழகா இருக்கிறல்ல. செருப்பு போடும்போது சொல்றாங்க, எங்க அம்மாக்கு 76 வயசு, 45 வயசு கடந்துருச்சு எனக்கு. என்ன பார்த்து சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? கேமரா முன்னால அழகா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அந்த மாதிரி உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு முன்னாலும் அழகா இரு, அந்த கேமராவுக்கு பேர் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு வார்த்தை அது! இறைவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு முன்னால் முடிந்தால் அழகாக இரு என்று சொல்லிவிட்டு போனாள் என் தாய். சொல்தான். அம்மாவுக்கு எதுவுமே மறைக்காத. அம்மாவுக்கு மறைக்காத. அம்மாவுக்கு மறைச்சான் ஒருத்தன், டேய் கிருஷ்ணா உன்னை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்டா, நான் முடிவு செய்யறேன்டா உன்னை காப்பாத்துறேன், வாடா தங்கமே, என் தங்கமே வாடா, போய் குளிச்சுட்டு வாடா. கூப்பிட்டா காந்தாரி துரியோதனனை. வரும்போது கிருஷ்ணன் சொன்னா, என்னடா அம்மனமா பாரு, அம்மா முன்னால அம்மா தான் கூப்பிட்டுச்சு. சி, மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு போடா, பொம்பளை பாழையலை மறைச்சிட்டு போய் நின்னா. கண்களை கழற்றி கண்களினுடைய அந்த திரையை எடுத்து அந்த கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் அந்த உடலில் பாய்ச்சினாள் தாய் காந்தாரி. வஜ்ரமாக்கினாள் அந்த உடம்பை. இந்த இடுப்பு பகுதி மட்டும் மறைஞ்சு இருந்தது. தர வரைக்கும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கதறி அழுதாள் காந்தாரி. தவறு செஞ்சுட்டியே தங்கமே, ஏண்டா பகுதியை மறைச்ச, என் பார்வை படலையேடா. கிருஷ்ணன் தாம்மா சொன்னான் மறைச்சிட்டு போன்னு, நான் எப்படி பிள்ளை இல்லாம சாவ போறேனோ அவனா நாதையா சாவாண்டான்னு சொல்லிட்டு சாபம் இட்டுட்டு போனா காந்தாரி. நீங்க பாருங்க, துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது, அம்மாவனுடைய கண் படாத தொடையில் அடித்தால் உயிர் போகும். இந்த கதை எதுக்கு நமக்கு?
தாய் தந்தைக்கு எதையும் மறைக்காதீர்கள். நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ அதனால் உங்களுடைய வீழ்ச்சி அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துரியோதனன் கதையை மகாபாரதம் நமக்கு சொல்கிறது. லேர்ன் குழந்தைகளை, எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணுங்க. திஸ் இஸ் ரொம்ப இமோஷனலா இருக்கிறேன் நான்.